எஃப்ஐஐ செல்லிங் என்பது இந்திய மார்க்கெட்டுக்கு மிக முக்கியமான ஒரு அறிகுறி. 2008 பைனான்சியல் கிரைசிஸ் வந்தது, குளோபல் பைனான்சியல் கிரைசிஸ். அதுக்கப்புறம் $15 பில்லியன் எஃப்ஐஐஸ் வித்தாங்க. மார்க்கெட்டில் பெரிய சரிவை அந்த எஃப்ஐஐ செல்லிங் ஏற்படுத்தியது. அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஹெவிலி லார்ஜ் கேப் ஓரியன்டா இருந்தது. 2021-22 தான் வரலாற்றிலேயே ஹையஸ்ட் எஃப்ஐஐ செல்லிங் நடந்திருக்கு. கோவிட் வந்தப்ப அவங்க அந்த அளவுக்கு விற்கல, ஏன்னா யாராலையும் விற்க முடியல. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் ஒரு ரேலி வந்து பாருங்க 21-22, அதுல $35 பில்லியன் எஃப்ஐஐஸ் இந்திய பங்குகளை வித்தாங்க. ஆனாலும் இந்திய முதலீட்டாளர்கள் அந்த காலகட்டத்தில் நிறைய பணத்தை மார்க்கெட்ல கொட்டி அதை ஈடு செஞ்சுட்டாங்க. மாறாக போன வருஷம் செப்டம்பர்ல இருந்து இது வரைக்கும் எஃப்ஐஐஸ் $27 பில்லியன் இந்திய பங்குகளை வித்திருக்காங்க. மார்க்கெட் நிப்டி அளவில் 15% விழுந்திருக்கு. பட் பிராடர் மார்க்கெட்ல உங்க போர்ட்போலியோல ஸ்மால் கேப்ல, மைக்ரோ கேப்ல, எஸ்எம்இலன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல இருந்து நடந்திருக்கிற வீழ்ச்சி கணிசமானது. சோ இந்த முறை எஃப்ஐஐ வித்தது லார்ஜ் கேப், ஆனா டேமேஜ் நடந்தது மற்ற இடங்கள்ல. ஏன்னா மற்ற இடங்கள்ல நம்ம வேல்யூவேஷனை ரொம்பவே ஏற்றி வச்சிருந்தோம். எஃப்ஐஐ கடந்து நிறைய விஷயங்கள் நம்ம மார்க்கெட்ல நடக்குதுங்கிறத எல்லாரும் உணரணும்.